டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும் சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம் மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா பேத்தனமா பேசாம இருக்கீங்க. பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சி புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்ன எருமமான சொல்றா, என்னென்னமா பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. அங்க என்னடா பேச்சு, மரமண்ட மாதிரி உட்கார்ந்திருக்க, வாடானா என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏறினா ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க, அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. பேச்சு வாடாடே, என் கூட ஒத்திக்கு வாடாலே. நீ இருப்பியா மனுஷனா, நீ மானம் கட்ட பேல. நான் மானம் உள்ளவன்டா. ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்க. இப்ப பாரு அவனை, அவனை பிரிச்சு மேல பாரு.